அனைவருக்கும் தமிழ் வணக்கம். எல்னினோ இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்னினோனா பொதுவாக வெப்பம் அதிகமயமாகுதல், வறட்சி, அதுக்கப்புறம் புயல், இந்த மாதிரி விஷயம் தான் வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வழக்கமாக வெளிநாட்டில் நிகழக்கூடியதாக இருந்தாலும் இந்தியாவில் கொஞ்சம் வருஷமாக வந்து நிகழ்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வாட்டி இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த வாட்டி வரப்போகிறது சூப்பர் எல்னினோ, வழக்கத்துக்கு மாறாக இந்த வாட்டி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னாலுமே கிட்டத்தட்ட ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, இன்னும் ஆரம்பிக்கலை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் 47 டிகிரி செல்சியஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 43 டிகிரி செல்சியஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு வேலூரில். ஸோ இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடிய மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா மனுஷர்கள் தான். அதுவும் முக்கியமாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் வந்து வெளியே போகிறத தவிர்க்கணும். ஏன்னா வந்து இது டிசீஸ் வந்து வரக்கூடிய ரிஸ்க் வந்து அதிகமாகும். டிசீஸ்னால் எந்த மாதிரி டிசீஸ்னால் பொதுவாகவே எல்லாமே தான் கணக்கிடும். ஹார்ட் ஸ்ட்ரோக்கு, ஃபீவர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோன்னா இதனால் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஃபுட்டு வந்து எந்த விதத்தில்னா இப்போ வந்து விவசாயி வந்து பயிரிடுறாங்க. ஸோ அவங்க வந்து வறட்சி வந்து அதிகமாக சந்திப்பாங்க. ஏன்னா இந்த வாட்டி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஃபுட்டு இந்த வாட்டி விலைவாசி அதிகமாக ஏறும். ஏற்கனவே கேஸ் தட்டுப்பாடு போயிட்டுருக்கு. இதில் இன்னும் அதிகமாக போச்சுன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் ஃபுட்டு டெஃபிஷியன்சி, சாப்பாடு வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க மக்கள். ஏற்கனவே விலை அதிகமாக இருக்குது, இதில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் ஆனால் முடிஞ்ச வரையும் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வெயில் கால கபிலா, தண்ணி நிறையா குடி, லிக்விட் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கோ. அதே போல் சாப்பாடு வந்து நல்லா டயத்துக்கு சாப்பிட்ணும். இதுதான் இன்னொரு விஷயம். அப்புறம் இந்த வியாதிகள்ன்றது பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடாது. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், ஆஸ்துமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஏன் ஆஸ்துமா வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரோட குவாலிட்டி சரி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வரப்போகிற காற்று சில்லுனா இருக்கும், அனல் காற்று தான் வீசும். அந்த அனல் காற்று வீசுனால இப்போ அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கிறப்போ மூச்சு பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் வெளியே போகிறத தவிர்க்கணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இன்றைக்கி சாயங்காலம் 4-4:30 மணிக்கு கூட வெளியே போனால் அனலாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வெயிலோட தாக்கம் ஓவராக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரையும் வெளியே போகிறத தவிர்க்கணும். மேலே அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.